அண்மை செய்தி. நீட் மறுதேர்வினை சிபிடி முறையில் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீட் மறுதேர்வினை சிபிடி முறையில் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீட் மறுதேர்வினை சிபிடி முறையில் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யோகேஸ்வரன். நீட் மறுதேர்வை சிபிடி முறையில் நடத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் அதனை உச்சநீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம். சிகாமணி, நாடு முழுவதுமே மே மாதம் 4ஆம் தேதி மருத்துவ கல்விக்கான இளநிலை நுழைவுத் தேர்வு நடைபெற்றது. இதுல ராஜஸ்தான் மாநிலத்துல நீட் வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்த விவகாரங்கள் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்தது தேர்வை நடத்தக்கூடிய தேசிய தேர்வு முகமை. அதே நேரத்துல நீட் தேர்வுக்கான மறு தேர்வு என்பது ஜூன் 21ஆம் தேதி நடைபெறும் என தேசிய தேர்வு முகமையால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த குறிப்பிட்ட தேர்வை கணினி வழியில் நடத்தப்பட வேண்டும். சிபிடி அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல அழைப்பாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி விரிவாக்கம் இருக்கு. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் முறையில இந்த தேர்வை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு மனு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறிப்பாக ஆர்ஜேடி கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சுதாகர் சிங் என்பவரால் இந்த மனு என்பது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் BS நரசிம்மா மற்றும் அரவிந்த் குமார் தலைமையிலான அமர்வு இந்த வழக்கை இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜராகி இருந்த மூத்த வழக்கறிஞரை பொறுத்தவரையிலுமே ஏற்கனவே தேசிய தேர்வு முகமை நடத்திருக்கக்கூடிய நீட் தேர்வு வினாத்தால் கசிந்த விவகாரங்கள் காரணமாகவே இந்த தேர்வு மறு தேர்வு நடத்தக்கூடிய நிலைக்கு சென்றிருக்கிறது. எனவே மீண்டும் நடைபெறக்கூடிய தேர்வுகள்ல எந்தவித விதிமீறல்களும் ஈடுபட்டுவிடக் கூடாது என்பதற்காக கணினி வழியில இந்த தேர்வை நடத்த வேண்டும். இதற்கு தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டது. ஆனால் உச்சநீதிமன்றத்தினுடைய இரு நீதிபதிகள் BS நரசிம்மா ஆகிய தலைமையிலான அமர்வு என்பது இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்தது. அதற்கான காரணம் என்பது ஏற்கனவே நீட் தேர்வை நடத்தக்கூடிய அலுவலர்கள் நடைமுறை சிக்கல்களை சந்தித்து வரக்கூடிய நிலையில இத்தகைய ஏதேனும் உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய பட்சத்துல அது கடும் அழுத்தமாக மாறக்கூடும். அதே நேரத்துல இதே போன்ற கோரிக்கைகள் அடங்கிய பல மனுக்களை நீதிமன்றங்கள் தள்ளுபடி செய்திருக்கக்கூடிய நிலையில இந்த நேரத்துல இது போன்ற கோரிக்கைகள் உகந்ததல்ல என கூறி நீட் தேர்வை சிபிடி முறையில் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை என்பதை உச்சநீதிமன்றத்துடைய இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு என்பது இன்று நிராகரித்து தங்களுடைய உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார்கள். அதே நேரத்துல நீட் தேர்வு தொடர்பாக இன்னும் சில கோரிக்கைகள் அடங்கிய மனுக்கள் குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினரால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுக்கள் மீதான விசாரணை என்பதை ஜூலை மாதத்திற்கு நாங்கள் ஒத்திவைக்கிறோம். ஜூலை மாத விசாரணையின் போது பிற கோரிக்கைகள் குறித்து நாம் வழக்கு விசாரணையை மேற்கொள்ளலாம் என்று நீதிபதிகள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். எனவே ஜூன் 21ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நீட் தேர்வு வழக்கமான முறையிலே நடைபெறக்கூடும் என்று உச்சநீதிமன்றத்துடைய இன்றைய உத்தரவு என்பது உறுதிப்படுத்தி இருக்கிறது. சிபிடி முறையில இந்த தேர்வை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் உச்சநீதிமன்றத்துடைய இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு நிராகரித்து தங்களுடைய உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார்கள். சிகாமணி, விரிவான விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.